வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று திருமந்திரத்தை சொல்லிட்டு நான் பேச ஆரம்பிக்கிறேன். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் ரிஷிகேஷ் சொல்கிறது என்னன்னா, இந்திய நாட்டில் வாழும் மக்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அடையாளமும் கிடையாது, ஆதாரமும் இல்லை. அவங்க இந்த நாட்டின் குடிமகன் என்பதற்கான எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல், ஆனால் அவங்கள ஓட்டு போடுறதுக்கும் மிச்சத்துக்கும் நம்ம வச்சுக்கின்னு இருக்குது நம்மளுடைய அதிகார வர்க்கம். ஆனால் மக்களுக்கு முக்கியமாக தேவை குடியுரிமைக்கான ஆதாரம், அடையாளம். அதுக்கு இது வரைக்கும் 75 ஆண்டு காலமாக செய்யாதே ஒரு பெரிய அசிங்கம். இது அரசியல்வாதிகள் தான் இதுக்கு காரணம், அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்கள் தான் இதுக்கு காரணம். குடிமக்கள் அட்டை கண்டிப்பாக வேண்டும். பிரஜா அட்டை இல்லை சிட்டிசன் கார்டுன்றது தேவை. அவங்க அந்த அட்டை உள்ளவங்க தான் இந்த நாட்டில் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும், ஓட்டு உட்பட அளிக்க முடியும். அதை நம்ம இது வரைக்கும் கேட்கல. நான் சொல்கிறேன், எல்லாம் கேளுங்க. உங்கள் உரிமை என்ன? சிட்டிசன் ரைட்ஸ். நீங்கள் சிட்டிசன் கார்டு கேட்குறது உங்கள் உரிமை. இந்த நாட்டின் குடிமகன் என்பதற்கான ஆதாரம் தேவை. வாக்காளர் அட்டை, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் ஒரு குடியுரிமைக்காக குடியுரிமை அட்டை. அது அசிங்கமாக இல்லை இதை சொல்கிறதுக்கு? இதுக்கெல்லாம் படித்தவனுங்க நாங்கள் அதை சாதிச்சிட்டோம் இதை சாதிச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை ஏமாத்துறானுங்க எல்லா பாவி பசங்களும். மக்களுக்கு தேவை குடியுரிமை அட்டை. குடியுரிமை அட்டை இல்லாமல் ஓட்டே போடாதீங்க. குடியுரிமை அட்டை உள்ளவர்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் என்ற நிலையை கொண்டு வாங்க. இந்த நிலை வந்தால்தான் எல்லாமே நல்லது நடக்கும். இதுக்கு பெரிய எதிர்கட்சி இருக்கிறானுங்க, ஆளுங்கட்சி இருக்கிறானுங்க, எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்களாக தான் இருக்கிறானுங்க. குடியுரிமை அட்டைன்றது இந்த நாட்டின் உயிர் மூச்சு. இது சுதந்திரம் எனது பிறப்புரிமைன்னு சொன்னார்ல நம்ம பாலகங்காதர திலகர். இன்றைக்கி குடியுரிமை அட்டை என்பது பிறப்புரிமை, மண்ணின் மைந்தன்றதுக்கு அடையாளம். அதை கேளுங்க மக்களே, நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் ஏன் கேட்க மாட்டீங்க? அழைக்குமா டான்ஸ் ஆடுறதுல இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறதுலையும் ரீல்ஸ் போடுறதுலையும் அதுலேயும் இதுலேயும் இருக்கிறீங்களே ஒழிய உங்கள் உரிமையை கேளுங்க. அந்த நாடு திருந்திடும், லஞ்சம் ஒழிஞ்சிடும். எல்லாமே குடியுரிமை அட்டை வந்தால் எல்லாமே மாறிடும், சரித்திரமே மாறிடும். இதை நீங்கள் புரிஞ்சிங்க மக்களே. நான் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம், இந்த வீடியோவை நீங்கள் ஒவ்வொரு இடமும் ஷேர் பண்ணுறது மூலியமே ஒரு மாற்று நடக்கும், தெரியுங்களா? அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் நல்லது நடக்கணும், இந்தியா நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, பாராட்டுங்க. நான் எனக்காக பேசிக்கல, இந்த உலக மக்களுக்காக, இந்திய மக்களுக்காக தான் நான் பேசுகிறேன். இது ஒரு நல்ல ஒரு அடையாளம். இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உங்கள்கிட்ட. நீங்கள் நான் பேசுகிறது உண்மைன்னு நினச்சிங்கன்னா இதை பெரிய அளவில் வைரலாக்குங்க, அவ்வளோதான். தானாக அரசியல்வாதிங்க வருவானுங்க. நன்றி, வணக்கம்.